ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்களா இன்ஸ்டால? பாத்தீங்களா பாக்கலையா? இங்க வாங்க, நீங்க அது டைம் வேஸ்ட் பண்ண போவோம். சரி போவோம் கிளம்பி ரெடி ஆயிட்டு வந்துருவா. கிளம்பிட்டு வா. ஏன்டா அப்படி எடுக்கிறீங்க? ஒரு இடத்த விட மாட்டேங்கிறாங்க. எங்க இடத்துக்காக போய் வீடியோ எடுத்து போட்டு அங்க கூட்டு போய் இங்க கூட்டு போய் எங்க போட்டு உயிரை வாங்குறாங்க. இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. கிடைக்குமா கிடைக்காது தெரியலையே சார். ரொம்ப ஃபேமஸ் சார். பிரியாணி இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, அதனால இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. நல்லா இருக்காருன்னா எவ்வளவு ரெகுலர் கஸ்டமர் கிடையாதுப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரு இந்த மாதிரி ஏதாவது வர்றப்ப வீடியோ பார்த்துட்டு நீங்க நல்லா இருக்குன்னு வந்து நின்னு வாங்கி திம்பாங்க. ஏமாந்து போறாங்களப்பா. ஆனா பாவில நீ நிக்கிற. நானும் வீடியோ எடுத்து போடலாம்னு வந்திருக்கேன். வீடியோ எடுத்து போட்டா அதையே சொல்லியா நல்லா இல்லன்னு சொல்லியா? நான் நல்லா இல்லன்னு சொல்லி எவனா ஒருத்தர் தின்னு பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்கு, நல்லா இல்லன்னு பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டா, அதனாலதான் சாப்பிட்டு பார்த்துட்டு எதை கேட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவேன். நல்லா இருக்குன்னு சொல்லி அதை நம்பி நான் எங்க இருந்து எங்க வந்திருக்கேன் தெரியுமா? இங்க ஊருக்கு நல்லா இருக்கா? நல்லா இல்லாத சொல்றானே. தலையில அடிச்சுக்கிட்டு தலையில தண்ணி குடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சென்னையோட பெஸ்ட் பிரியாணி வேணும்னா 150 ரூபாய்க்கு நம்ம அண்ணன் கடையில விக்கிறாங்க. இந்த கடையில 2 கப்பல்ஸ் இங்க பாருங்க, நம்ம ஹாய் சொல்றாங்க. தரமாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி சூப்பரா இருக்கு. ஹாய் சொல்றேன் போறா. தர மட்டமா இருக்காது. ஏன்டா வீடியோ போடுறேன்? இதை பார்த்து 10 பேர் வருவாங்க. அவன் இங்க